எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த ஜனநாயகன் படத்துடைய ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிருச்சு. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா, படத்தில் எல்லாமே ரொம்ப விஷுவல்ஸ்லாம் பிரம்மாண்டமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி பகவத் கேசரியோடைய ரீமேக்கான்னு சொல்லி நிறைய பேர் இதெல்லாம் சந்தேகப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஆக்சுவலி ஹெச்வினர் சொன்ன மாதிரி அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக அடித்தா நெத்தி போட்டில் தாங்கிற மாதிரி ரீமேக்னு வந்துட்டா அண்ணா ஃபயரு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா படத்தோட ட்ரெய்லர் ஃபுல் பேக்காக கொண்டு வந்திருக்காங்க. பகவத் கேசரியோட ரீமேக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கிடையாதுன்னு தான் நான் சொல்வேன். சின்னதாக அதுலேருந்து எடுத்திருக்காங்க. ஃபைட் போர்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிமிலராக தெரியும். அதையும் நம்ம ஊருக்கு தளபதிக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதை தாண்டி பொலிட்டிக்கல் ரெஃபரன்ஸும் கொஞ்சம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் அவ்வளோவா கிடையாது. இதில் கொஞ்சம் இன்டீரியராக போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி தளபதிக்கு 2 விதமான போர்ஷன் இருக்க போகுது. அதுக்கப்புறம் நம்ம பாபி மாமா கிட்ட வரலாம். சும்மா ஃபயராக தெறிக்க விட்டுருக்காரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை. யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் சொல்லி ஆகணும். ஒரு பிரம்மாண்டமான சிப்பையும் கொடுத்து மேலே ஏற வச்சு பஞ்சு எல்லாத்தையும் பேச வச்சு உள்ள ஒரு ரோபோட்டை இறக்கின்னு சொல்லி வேற லெவலில் சம்பவம் பண்ணி வச்சுட்டாங்க. இதில் மமிதா பாய்ஜு வேற ஆர்மிக்கு சேர்த்தா போகிறன்னு ஒரு பக்கம் போயிட்டுருக்காரு. ஸோ ஆர்மிலேருந்து வந்த பொண்ணு எதையோ பார்த்து பயப்படுது. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறது கதையாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நோ ஸ்பாய்லர் தான், கவலைப்படாதீங்க. அதிகமாக எதுவுமே ஸ்பாயில் பண்ணல. அண்டு கண்டிப்பாக எல்லாருமே ஜனநாயகனை பொங்கலுக்கு தேட்டரில் போய் செலிப்ரேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டே ஷோ டிக்கெட் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. நான் என்றைக்கு படத்தை பார்க்குறேனோ அன்றைக்கி நான் அந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ போடுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். தளபதியோடைய பேரையே ஒரு இலவசனாக கொண்டு வந்திருக்காங்க, தளபதி வெற்றி கொண்டான்னு. அவனை தொற்றாதீங்கடான்னு சொல்லி ஆரம்பிக்க ட்ரெய்லர் அங்கேருந்தே ஃபுல் ஃபயரில் தான் போகுது. ஜெயிலில் ஒரு ஃபைட்டு, வெளியே வந்தால் ஒரு ஃபைட்டுங்கிற மாதிரி ஃபைட்டுக்கு இந்த டைம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பஞ்சமே கிடையாது. ஏன்டா இப்படி சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி தளபதினாலே ஃபைட் இருக்கணும், ஃபைட்டு கொஞ்சம் மாசாக இருக்கணும். உள்ள வாழலாம் வச்சு ஒரு பக்கம் சண்டை போடுறாரு, இன்னொரு பக்கம் பகவத் கேசரி மாதிரி பிளட் அப்படியே லிக் பண்ணிட்டு பிளட் இஸ் ஸ்வீட்டுங்கிற மாதிரி வெளியே வராரு. அண்ட் நெகட்டிவ் ரிவ்யூன்னு சொல்லி நீங்கள் லாஜிக்காக கண்டிப்பாக முன்னாடி கொண்டு வந்து வைக்கவே முடியாது. நீங்கள் பகவத் கேசரி படம்லாம் பார்த்தீங்கன்னா லாஜிக்னா என்னன்னு கேட்பீங்க, அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்டர்டைன்மெண்ட் கமர்ஷியல் சினிமாஸ்க்குலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லாஜிக் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்னால ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அது கொஞ்சம் இடிக்கும். அதெல்லாம் ஒத்தி வச்சுட்டு இந்த பக்கம் அனிருத்தோட மியூசிக்கில் யமமா வாண்டா சாங்கெல்லாம் போட்டு வெளியே வரும்போது ஃபயராக இருக்குது. தளபதி கச்சேரியும் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. உங்களோட கருத்துக்கள்லாம் கீழே கருத்து பெட்டியில் போடுங்க, நாம் அங்கே உரையாடலாம்.